சின்னம்மா இட்லியா தோசையா சாம்பாரா, ஒரு பாதி கூட்டம் கூட அங்க நேற்று வரவில்லை. எடப்பாடி பழனிசாமியை பத்தி காரி துப்பிட்டான். அத நாய் கூட இனி கல்வி சாப்பிடும். அப்போ அந்த கூட்டணி கட்சிகளுக்கே இந்த அமமுகவை பிடிக்கவில்லை. அந்த கொடநாட்டுல வேஷம் சும்மா ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாவது ஜெயிச்சிடணும். உணர்வு இல்லாதவன், ஓர்மை இல்லாதவன் ஒட்டுமொத்த முக்குலத்தோர் சமுதாயத்து மக்களின் எண்ணங்கள் அடிச்சு சொல்ற துரோகி எடப்பாடிக்கு ஓட்டு கேட்டு இங்க யாரும் வர வேண்டாம். தொடப்பக்கட்டையால விரட்டி அடி. நீங்க யாருக்குனாலும் ஓட்டு, சீமானுக்கு போடுங்க, விஜய்க்கு போடுங்க, காங்கிரஸுக்கு போடுங்க, திமுகவுக்கும் போடுங்க. ஆனால் அதிமுகவுக்கு போடக்கூடாது. என்னெல்லாம் பேசினாங்க. ஒரு தாய்க்கு, ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு கொடுமைகள் செய்த எடப்பாடிக்கு ஓட்டு போடாதீங்க. வணக்கமுங்க. ஒரு யானை கிட்ட தவறான உணவகத்தை யாராவது கொண்டு போய் கொடுத்துட்டான்னு வைக்கல, அதை சாப்பிடவே சாப்பிடாது. வாயிலே தான் ஒதுக்கி. அந்த கொடுத்தவன் என்னைக்காவது வந்தாமன்னு வச்சுக்கிடுங்களேன், தும்பிக்கையால அவனை இழுத்து கீழே தூக்கி போட்டு கொன்னே. அதே மாதிரிதான் நேற்று கமுதியில சின்னம்மாவுடைய மாநாட்டுல எடப்பாடி பழனிசாமியை பத்தி காரி துப்பிட்டான். ஒரு சூரத் தேங்காய அங்கே போட்டு உடைச்சிட்டான். அந்த சூரத் தேங்காய் எடப்பாடி பழனிசாமி என்னும் சூரத் தேங்காய். அந்த தேங்காய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே நாத்தம், அழுகி போச்சு. அந்த தேங்காய சமையலுக்கும் யூஸ் பண்ண முடியாது, தேங்காய் எண்ணெய்க்கும் யூஸ் பண்ண முடியாது. அத நாய் கூட இனி கல்வி சாப்பிடும். அப்படி ஆகிவிட்டார் எடப்பாடி. நேற்று டிடிவி அவர்கள் நாங்குநேரியில அமமுக மாநாடு போட்டார். அந்த மாநாட்டுல அமமுகவுடைய அந்த கூட்டணி கட்சி இருக்கு இல்லையா, தலைவன் ஒருத்தன் கூட போட, யாருமே போட. அப்போ அந்த கூட்டணி கட்சிகளுக்கே இந்த அமமுகவை பிடிக்கவில்லை. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் யாரு என்ன ஏது, இன்னைக்கு என்ன பேசுறான், நாளைக்கு என்ன பேசுறான். ஆனா அந்த கூட்டத்தை காமிச்சது தம்பி இசக்கி முத்து. அவர் தான் கொஞ்சம் சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு. அத அவரு பாதுகாக்கணும். இந்த அமமுகவால அவரும் காணாமல் போய்விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ஏன்னா அங்க இப்ப யாரும் இல்லை. அவரு என்ன பேட்டி கொடுத்திருக்கிறாரு, சின்னம்மா இட்லியா தோசையா சாம்பாரா, சரி அதை பத்தி ஒண்ணு. இப்ப அங்க என்ன இருக்கு, தோசை மாவு கூட இல்லையே. பெயர் சொல்லுகிற மாதிரி அமமுகவுல இன்னைக்கு யாருமே சும்மா அது அதெல்லாம் அங்கெல்லாம் ஓட்டுலாம் யாருமே போட மாட்டான். சும்மா நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், வீடு வீடா போய் கேட்டும் பார்த்துட்டு. இப்ப அவரு கூட்டத்தை கொஞ்சம் காமிச்சிருக்கிறாரு. ஆனால் 6 கட்சி 7 கட்சியில உள்ள அந்த கட்சிய உள்ள ஆட்களும் அங்க பாதி பேர் போயிருக்காங்க. அமமுக அங்க அதிகமான கூட்டம் இல்லை, தலைவர்கள் போல. ஆனா அந்தந்த கட்சியினுடைய 1-2 பேர் போயிருக்காங்க. ஆனா எதுவுமே இல்லாமல் கட்சி பெயரே இன்னும் அறிவிக்கவில்லை. கொடியவே நேற்று தான் காமிச்சிருக்காங்க. அந்த சின்னம்மா அப்படிங்கிற அந்த தியாகத்துக்காக நேற்று எவ்வளவு கூட்டம் பார்த்தீங்க. ஆனா அந்த கூட்டம் கூட முழுமையான கூட்டம்.
ஒரு பாதி கூட்டம் கூட அங்க நேற்று வரவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா தூரம், எல்லாரும் போகணும் வரணும், மகளிர்கள்லாம் போயிட்டு வர முடியாது. அங்க நோடி ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளதான் கூட்டம். அப்போ தமிழ்நாடு பூரா சின்னம்மாவுக்கு எவ்வளவு ஆட்கள். அந்த கூட்டத்தை மட்டும் யாரும் சாதாரணமாக இல்லை. சரிங்க, இப்ப அது இருக்குங்க. இப்ப டிடி தினகரன் பார்த்து ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் யாருடைய பேரு? அம்மாவுடைய பேரு. அதே மாதிரி அங்க போனீங்கன்னா அதிமுக, அவர் என்ன பண்றாரு? அம்மாவின் ஆட்சி கொண்டு வருவோம், அம்மாவின் ஆட்சி. அம்மாவினுடைய கோவில் கொடநாடு. அந்த கொடநாட்டுல நடந்த அந்த கொலையும் அந்த கொள்ளையும் பற்றி நம்ம டிடிவி அவர்கள் ஏதாவது ஒரு குரல் கொடுக்க முடியுமா? அம்மாவின் பேர்ல தானே கட்சியே இருக்கு. அந்த அம்மாவுடைய கோயிலே காணாம பண்ணிட்டாங்க. அதை பத்தி ஏதாவது ஒரு குரல் கொடுக்க முடியும்? அப்படி குரல் கொடுத்தால் கொடுத்த அடுத்த செகண்டிலே அமமுக கூட்டணியில் இருந்து கலைக்கப்பட்டது. இதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக இது அம்மாவுடைய கட்சியே இல்லை, எடப்பாடி பழனிசாமியின் கட்சி. அப்படித்தான் அவர் பெயரை இனி வைக்க வேண்டும். அம்மாவின் பெயரை 2 பேருக்குமே சொல்லுவதற்கு அருகதையே கிடையாது. வேஷம் சும்மா. எடப்பாடி பழனிசாமி இப்போ இந்த கமுதியுடைய மாநாட்டை பார்த்துட்டு கதி கலங்கி இருக்கார். ஆனாலும் அவருடைய உள்ளத்துல என்ன எண்ணங்கள்னா, ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு பண்ண. ஏன்னா அவரு தான் இன்னைக்கு ஏகப்பட்ட கொள்ளையடிச்சு அவருக்கு கொஞ்ச பணமா இருக்கு, அதை வச்சு ஜெயிச்சிடலான்னு பண்ண. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தனை வேணும்னு காரை கொண்டு அடிச்சு காலி பண்ணி காலியாயிட்டாங்க. உடனே நீங்க கேஸ் கோர்ட்டுன்னு எதுவுமே போக வேண்டாம், நான் உங்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் தாரேன் அப்படி என்று சொல்வது போலதான். ஆனால் உணர்வு இல்லாதவன், ஓர்மை இல்லாதவன் அந்த பணத்தை போய் உடனே வாங்கிக் கொள்ளும். எல்லாரும் அப்படி வாங்க தண்டனை கொடுக்க வேண்டும், அவனை பழி வாங்க வேண்டும் அப்படி என்றுதான் நிறைய பேர் உணர்வானவன் என்னும். அதுதான் இன்னைக்கு இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த சின்னம்மாவுடைய ஆதரவாளர்களும் ஒட்டுமொத்த முக்குலத்தோர் சமுதாயத்து மக்களின் எண்ணங்கள் அடிச்சு சொல்ற. இன்னொன்னு சொல்றேன், இதுவரைக்கும் யாருமே சொல்லாத சொல்ற. தென் மாவட்டங்கள்ல உள்ள தேவமார் சமுதாய வீடுகள்ல கதவுகள்ல ஒட்ட போறாங்க நோட்டீஸ். அந்த நோட்டீஸுக்கு டிசைனிங்கும் பண்ணியாச்சுங்க. நீங்க யாரு என்ன நினைச்சாலும் அதுல என்ன போட்டிருப்பாங்க தெரியுமா? துரோகி எடப்பாடிக்கு ஓட்டு கேட்டு இங்க யாரும் வர வேண்டாம், அவருக்கு ஆதரவு கொடுத்து யாரும் வர வேண்டாம், அப்படி வந்தால் தொடப்பக்கட்டையால விரட்டி ஆகி சாணிய கரைச்சி மூஞ்சில ஊற்று. இன்னும் 5-6 வாசகங்கள் உள்ளது. அது ஒரு கொச்சையான வாசகம். அதை நோட்டீஸ்ல போட மாட்டாங்க, அவங்க வாயினாலே சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக செய்ய போகின்றார்கள். இதுக்கு ஒரு டீமே இருக்கு, குரூப்பே இருக்கு, தனியா இருக்கு. 14 பேர். இந்த 14 பேருக்கு வேலையே இதுதான். அதாவது என்ன கோரிக்கைன்னு கேட்டீங்கன்னா, இந்த முறை தேர்தல்ல ஜெயிக்கிறது தோற்கடிக்கணும் என்கின்ற ஒரு கோரிக்கை. நீங்க யாருக்குனாலும் ஒரு சீமானுக்கு போடுங்க, விஜய்க்கு போடுங்க,
காங்கிரஸுக்கு போடுங்க, திமுகவுக்கும் போடுங்க. ஆனால் அதிமுகவுக்கு போடக்கூடாது. அதிமுகவை ஆதரிக்கும் கட்சிகளுக்கும் போடக்கூடாது. இப்படி எப்படி ஒரே முடிவாக தீர்மானம் செய்வது. நீங்க எந்த ஊருக்குள்ள போனாலும் சரி பார்த்துதான் போகணும், கவனமாக போகணும். எச்சரிக்கை. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இது தீயாகிவிட்டது. அதுவும் அம்மா அவர்கள் நேற்று மேடையிலே கர்ச்சித்தது தீயா பரவலாய். என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்னு நீங்க எல்லாருமே கேட்டு, சின்னம்மாவுக்கு ஜெயிலுக்குள்ளே என்னெல்லாம் செய்ய பார்த்தார்கள் அப்படின்றதும் அவங்க பேசுனதே நீங்க எல்லாரும் கேட்டுக்கீங்க. நான் இதை சொல்ல வேண்டாம், எல்லாருமே கேட்டு. அப்போ ஒரு தாய்க்கு, ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு கொடுமைகள் செய்த இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய மக்கள் யார், இந்த தேவர் சமுதாயத்தினுடைய மக்கள் யார் என்பதை காட்டுவோம் அப்படின்னு இந்த தேர்தலில் எல்லாரும் அம்மாவுடைய ஆதரவாளர்கள், முக்கியமானவர்கள் ஓட்டு கேட்கலாம் போல. நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க, எடப்பாடிக்கு ஓட்டு போடாதீங்க, இததான் கேட்கணும். இது உறுதி. நீங்க எந்த இடத்துக்கும் போக முடியாது. சுத்தி 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 இனி எடப்பாடிக்கு ஆப்புதான். எங்க போனாலும் இனி வாரிய கட்டையை தான் காட்டுவாங்க, சாணியால தான் அடிப்பாங்க. மீண்டும் அடுத்த பதிவுல பார்ப்போம்.